ஆண்டி ஆண்டி என்ன மகன் என்ன? ஆஷா மயங்கி விழுந்துட்டான். சீக்கிரம் வாங்க ஆண்டி. என்னப்பா என்ன ஆச்சு? தெரியல ஆண்டி. தெரியலையா? என்னப்பா நீ தானே கூட இருந்த? இல்ல ஆண்டி, ட்ரெஸ்ஸிங் ரூம் போனா அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். லட்சுமி டாக்டருக்கு போன் பண்ணுமா. ஐயோ உடம்பெல்லாம் ஜில்லுன்னு போயிடுச்சே. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. சரி ஆயிடுமா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? அடிக்கடி இப்படி வருமா? ஆஹா அதுதான். டாக்டர் போன் அடிச்சுட்டே இருந்தா யாரும் எடுக்கவே இல்ல. மது எங்க? உங்க அப்பா எங்க? வீட்டுல யாருமே காணுமா? ஆத்திர அவசரத்துக்கு வீட்டுல ஒரு ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்களே. ஆண்டி நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். ஆஷாவுக்கு என்னாச்சு? எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சீங்க? சினிமாவுக்கு போன டிக்கெட் கிடைக்கல, திரும்பி வந்துட்டேன். இப்ப என்ன பண்ணுங்கிற? ஆஷா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. டாக்டர் கூப்பிடுறா. எங்கடா போயிருக்காரு? தெரியாது. என்னடா நீ? டாக்டர் சீக்கிரம் கிளம்புங்க டாக்டர். ஏன் என்னாச்சு? ஆஷாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்ன உடம்புக்கு? திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாளா? பாப்போம். வாங்க டாக்டர். டாக்டர் ஏதோ மயங்கி விழுந்துட்டாளா, என்னன்னு பாருங்க. ஐ எம் சாரி. உன் ஆஷா இறந்துட்டாப்பா. ஆஷா 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 அழாதீங்க மோகன், பிளீஸ் அழாதீங்க. என்ன விட்டு போயிட்டே ஆஷா? நான் உங்களை விட்டு போகல. என்ன எவரோ ஒரு பாவி கொன்னுட்டான். சொல் ஆஷா. ஆஷா இல்ல மோகன், நான் பேசுறது உங்க காதுல விழலையா? நான் நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல என்னால் எப்படி வாழ முடியும் ஆஷா? நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே மாட்டேன் மோகன். கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்குற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். மோகன் கொஞ்சம் பாலாவது சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க மோகன். மோகன் இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு பாகம்? இந்த உடம்பு ஆஷா இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துடும். தயவுசெய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. போங்க ப்ளீஸ் போங்க. சார் நான் புறப்படுறேன். நீ இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆசையோடு வாழணும்னு வந்தவளே போயிட்டா. நான் துணைக்கு வந்தவா. இனிமே இந்த வீட்டுல எனக்கு என்ன இருக்கு? அக்கா அக்கா மனசுல ஆஷா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல உனக்கும் சொந்தம் இருக்கு. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. என் தங்கச்சி வாழணும்னு விட்டு கொடுத்த, ஆனா அவ அது கொடுத்து வைக்கல. இப்படி அல்ப வயசுல போவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அவ மனசு சாந்தி அடைய நீதான் உதவி செய்யணும். சொல்லுக்கா, உனக்காக என்ன வேணாலும் செய்யறேன். உங்க அத்தான வாழ வையுமா. அக்கா
போறியக்கா, உன் அத்தானுக்கு துணையா நீ இருக்க வேண்டாமா? அவரை சந்தோஷமா வாழ வைக்கிறது உன் கடமை இல்லையா அக்கா? எப்போ இந்த அக்கா மனசுல நீ இருப்பேம்மா. நான் வரேன். என்னோட லட்சியம் தான் முக்கியம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை விட முக்கியம் மோகனை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நீ ஞாபகப்படுத்திட்ட. நிறைவேற்ற ரெண்டையுமே நான் நிறைவேற்றேன்க்கா. லட்சுமியை இந்த வீட்டு மருமகளாக்கி காட்டுறதுதான் என் லட்சியம். அப்ப தெரிய நாணயத்தை பத்தி உங்களுக்கு. நாணயமே இல்லாத நீங்க நாணயத்தை பத்தி பேசுறீங்களா? முதல்ல எங்கிட்ட நாணயமா நடந்துக்குங்க. என்ன சொல்ற நீ? நம்ம கணக்க இன்னும் நீங்க நாணயமா தீக்கலையே. ஆஷாவே செத்துட்டாளே. ஆஷா செத்துட்டா கணக்கு தீந்துருமா? எவனுக்காவது பொண்டாட்டி ஆக்குன்னு சொன்னீங்க, நான் எவனுக்கே பொண்டாட்டி ஆக்கிட்டேன். போலீஸ் வீட்டுக்கு வரல, போனோம் ஆஸ்பத்திரிக்கு போல. பாத்தியா எவ்வளவு கச்சிதமா முடிச்சிருக்கேன். நாங்க அப்படி செய்ய சொல்லலையே. நான் செஞ்சுட்டேனே. ஏன் செஞ்ச? உன் பொண்ணை வாழ வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தல்ல, அதை நிறைவேற்றிட்டேன். இப்ப நாங்க என்ன செய்யணுங்கிற? செஞ்ச வேலைக்கு கூலிய கொடுத்துருங்க, நம்ம கணக்கு தீந்துரும். கொடுக்கலன்னா குடும்ப தலைவர்கிட்ட போய் நிப்பேன். என்னையா மிரட்டுற? நாங்க தான் செய்ய சொன்னோங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஓஹோ, அத கேக்குறியா? இந்த சங்கிலி உன் பொண்டாட்டி தானே? ஆமா. கொடுத்துறியா? கொடுத்துரு. அன்னைக்கு அச்சாரமா கொடுத்த இதுதான் அதுக்கு ஆதாரம். மரியாதையா பணத்தை எடு. கொலகார பாவி உன்ன. லட்சுமி, லட்சுமி, மாட்டிட்டா கருப்பறி, மாட்டிட்டா கருப்பறி, மாட்டிட்டா. விடியா கருப்பை விட்டுட்டு வெள்ளைய பிடிக்கிறேன். அப்பா என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? அப்பா, ஆஷாவை கொலை செஞ்சதே அவன் தான். அதுக்கு அவனை தூண்டி விட்டதே இவங்கதான். மோகன் வழக்கம் போல உளறாத. ஆஷா எலக்ட்ரிக் ஷாக்ல தான் செத்தான். நோ, கொலை செஞ்சவனே ஒத்துக்கிட்டான். உங்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். இது நம்ம வீட்டு கண்டிப்பா அத்தை கிட்ட இருந்தது. அது எப்படி அவங்க கிட்ட போச்சுன்னு இவங்களை கேட்டு விசாரிங்க. நான் அவனை பிடிச்சு கொண்டாடுறேன். போகக்கூடாத இடத்துக்கு இந்த தங்கில் எப்படி போச்சு? சேரக்கூடாத சில இடம் சார், அதனால வரக்கூடாதெல்லாம் வந்திருக்குது. பாமா பாமா, அம்மாவும் பொண்ணு வந்தாச்சு. பாமாவை 10 மாசத்து தங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தமே, அவளுடைய 10 பவுன் சங்கிலி ஒரு பொறுக்கி போய் கையில இருந்துச்சுன்னா மாத்து குறையல. என்னையா இதுக்கு என்ன பதில் சொல்ற? செயின் உங்க தங்கச்சி சார், அவளே கேளுங்க. யோ, இவன் பொண்டாட்டி தானே, ஒரு புருஷனா இருந்து பதில் சொல்றேன். அட ஏன் சார் அவரை தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறீங்க?
லட்சுமி பிறக்கிற வரைக்கும் அவர் புருஷனா இருந்தாரு. அப்புறம் புடவையில சொக்கா வச்சு போட்டாரு. இப்ப புருஷனி ஆயிட்டாரு. வெக்கம் கெட்ட நாக்கு விவசாயம் இல்லாம பேசுது. நாளைக்கு வேணா நாக்குக்கு தாவணி போட்டுக்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உன் பொண்ணு வாழணுங்கிறதுக்காக என் புள்ளியோட நிம்மதியை இப்படி கெடுக்கணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதண்ணா. என் பொண்ணு இந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக நீ ஏற்றி வச்ச விளக்க அணைக்கணும்னு சத்தியமா நாங்க நினைக்கவே இல்லை. சாராய கடையில உட்கார்ந்து சர்பத்து சாப்பிட்டேன்னு சொன்னா நம்புவாங்களா மக்கள்? கிருஷ்ணமூர்த்தி, குணத்துக்கு போட்ட மாலை எடுத்து பொண்ணு கழுத்துல போடுற கேவலமான ஜாதியில நான் பிறக்கலையா. நீ என்ன சொன்னாலும் புரியாது இந்த ஜாதிக்கு. நின்னு நெருப்ப மிதிச்சு நிரபராதி நிரூபிச்சுட்டு வா. நான் போறேன். உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆள் ஆளுக்கு கேவலமா பேசி என் புருஷனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவரை கோவிச்சுக்கிட்டு போல, தப்பிச்சுக்கிட்டு போற. மத்தியானம் சோத்துக்கு வந்துருவான். சுமாரியா கட்டியில குத்தின காயம் இந்த முதுகுல காணுமே. மிஸ்டர் சிவராமன், உங்க மருமகளை இவன் கொண்டுட்டதா மோகன் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அது ரொம்ப சிறுபிள்ளத்தனமா இருக்கு. ஏன்னா உங்க மருமக இறந்த தேதியில இவன் சில திருண்ண குத்தத்துக்காக ஜெயில இருந்தான். நேற்றுக்கு தான் தப்பிச்சான். உடனே இங்க வந்து பணம் பறிக்க பார்த்திருக்கான். கான்ஸ்டபிள் வர்றேன். மிஸ்டர் சிவராமன். என்ன மோகிறது? தீர விசாரிக்காம சார், சின்ன பையன் தானே, உணர்ச்சி வசப்பட்டான். அது சரியா? அதுக்காக நம்ம குடும்ப விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலாமா? டாடி, ஐம் ரியலி சாரி. சாரின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறானே. சந்தேகப்பட்டது தப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னானா? பின்ன நீங்க செஞ்ச காரியத்துக்கு சந்தேகப்படுத்தல என்ன தப்பு? உன் பிள்ளைக்கு மட்டும்தான் சந்தேகம் வருமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? நீ கோயிலுக்கு போன போதெல்லாம் இந்த வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு. அது உன்னாலதான. நான் ஏன் சந்தேகப்படக்கூடாது? ஒரே தாய் வயித்துல பிறந்தோங்கிற ரத்த பாசம் இல்ல. நீ ஒரு விவசாயம் இல்லாதவன். உனக்கு எதுக்கு ஜிப்பா? ஆளை பாரு, கண்ணு கடையில கறி விக்கிற மாதிரி. டாடி, என்ன மோகன்? அத்தை ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் போய் மாமாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். அது உடனே செய். மாமாவை தேட போறான் பையன். அந்த ஆள் எங்க உட்கார்ந்து மாவாடிட்டு இருக்கானோ அவன் கிடைக்க மாட்டான். நீங்க இந்த வீட்டுக்கு மட்டும் பெரிய மனுஷன் இல்ல, இந்த ஊருக்கே பெரிய மனுஷன். உங்களை யாரும் சந்தேகப்படக்கூடாது. இப்ப நீ எங்க வர்ற? உங்ககிட்ட தான் வர்றேன். செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாத பொண்ணா உங்க மருமக. கரண்ட்ல கைய வச்சா சாக்கடிக்கும்னு தெரியாது? கரண்ட் சாக்கடிச்சுட்டா ஆசா செத்துட்டாரு டாக்டர் சொல்றது நமக்கு எதுக்குடா பெரிய இடத்து பொருளா அப்படின்னு உங்களுக்கு பயந்து சொல்ற மாதிரி இருக்கு. இன்ஸ்பெக்டர் உங்க புள்ள வாய அடைச்சிட்டாரு, நீங்க உங்க தம்பி வாய அடைச்சிட்டீங்க. ஊர் வாய அடைக்கிறது யாரு? என்ன சொல்ற? ஆஷாவோட மரணத்துல ஏதோ மர்மம் இருக்கிறதா நான் சந்தேகப்பட்டேன். சந்தேக நிவர்த்தியாகி போச்சு. வாய மூடிக்கிறேன்.